நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. லாஸ்ட் வீடியோவில் மிட்ஜர்னியை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபண்டமெண்டலான விஷயத்தை உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். பார்க்காதவங்க வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இந்த வீடியோ போய் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி ஒரு இமேஜ் நான் வச்சுருக்கேன். இந்த இமேஜை மிட்ஜர்னியில் நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதே மாதிரியான ஒரு ஆர்ட் எஃபெக்ட். இது ஆக்சுவலாக மிட்ஜர்னியில் பண்ணது தான். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இது வந்து இன்ஸ்டாகிராமில் டவுன்லோட் பண்ண ஒரு ஃபோட்டோ, அதில் வந்து இன்க்ளூட் பண்ணி இது மாதிரியான ஒரு ஆர்ட் எஃபெக்ட் நான் வந்து கிரியேட் பண்ணேன். ஓகேங்களா? இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். பட் இதுதான் வந்து ஃபைனல் அப்படின்னு கிடையாது. இதை தாண்டி நிறைய இருக்குது. மிட்ஜர்னியில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. நிறைய வீடியோஸ் போய் பாருங்கள். மற்ற வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. உங்களோட க்ரியேட்டிவிட்டி எந்தளவுக்கு இருக்குது, நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் ப்ராம்ப்டை எவ்வளோ க்ரியேட்டிவாக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் வரும். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சது உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோக்கு நீங்கள் முடியுமோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மிட்ஜர்னி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் என்னோட மிட்ஜர்னி ஆப். அதாவது டிஸ்கார்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஸ்கார்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ சைடில் பாருங்கள் மிட்ஜர்னி பாட்னு இருக்கு இல்லைங்களா? நீங்கள் மிட்ஜர்னி நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி வந்துடும். இதில் நீங்கள் ஏதாவது கிரியேட் பண்ணதெல்லாம் பார்க்கணுன்னா ஹோமில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறையா ரெஃபரன்சஸ்லாம் வரும். நீங்கள் கொடுத்தது, அப்புறம் உங்களோட டேக் பண்ணது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் இருக்கிற அந்த ப்ராம்ப்டெல்லாம் நீங்கள் எடுத்து உங்களுக்கு ரெஃபரன்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ நாம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் வீடியோவில் சொன்னது தான். சைடில் போனீங்கன்னா இதில் இதை மாதிரி நியூ மெம்பர்ஸ் ரூம் இருக்கும். ரூம் 3, ரூம் 4 நிறைய ரூம் இருக்குது இல்லைங்களா? இதில் ஏதாவது ஒரு ரூமில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் கிளிக் பண்ண உடனே அதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நிறைய ப்ராம்ப்ட் வந்து ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கும். நிறைய பேர் இதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. நிறையா வந்து விஷயங்கள் வந்துட்டுருக்கோம். இதில் பாருங்கள். இதில் பார்த்துட்டு அடுத்தது நம்ம உங்களுக்கு எப்படி வந்து ப்ராம்ப்ட் கொடுக்கணும் அப்படின்றது லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அடுத்தது இப்போ நம்ம ஃபோட்டோ இன்க்ளூட் பண்ண போகிறோம் இல்லைங்களா? அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கும். இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்லோடை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட மை கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆகும். உங்களோட மை கம்ப்யூட்டரில் நீங்கள் வச்சுருக்கிற பிக்சரை நீங்கள் இன்க்ளூட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நான் டெஸ்க்டாப் கிளிக் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்பில் ஆல்ரெடி நான் ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். அந்த ஃபோட்டோஸை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு ஃபோட்டோ வந்து கீழே இங்கே வந்துருச்சு. அடுத்தது ஒரு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தோன்னே ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிடும். ஓகேங்களா? அந்த போஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இதுதான் நாம் அப்லோட் பண்ண அந்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவை ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த ஃபோட்டோ ஒரு கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணோன்னே இது மாதிரி வரும். கீழே ஓப்பன் ஒரிஜினல் கொடுங்க. இது நீங்கள் அப்லோட் பண்ண அந்த ஃபோட்டோ. ஓகேங்களா? இதில் மேலே வந்து இந்த அட்ரஸ் பாரை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் டிஸ்கார்ட் வாங்க. டிஸ்கார்ட் வந்துட்டு கீழே இப்போ நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்க போகிறோம். ஸ்லாஷ் ஓகேங்களா? இமேஜின் ஒரு ஸ்பேஸ் ப்ராம்ப்ட் வந்துருச்சு. அடுத்தது பேஸ்ட் பண்ணுறேன். நான் காப்பி பண்ணேன் இந்த போஸ்ட்டோட லிங்க்கை நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற ப்ராம்ப்டை நம்ம அடுத்தடுத்து கொடுக்க போகிறோம். இப்போ நான் வந்து இதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அனிமேஷன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் எதுவுமே கொடுக்கல, அனிமேஷன் ஒரு 2 ஐஃபன் போட்டு V4 ஐஃபன் ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து AR அப்படின்னு போட்டு AR 16:9 கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஒரு ஐஃபன் போட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன். வேறு எதுவும் நான் பெருசாலாம் கொடுக்கல. ஜஸ்ட் வெறும் அனிமேஷன் அப்படின்றது மட்டும், ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் கிரியேட் பண்ணணுன்றதுக்காக தான். இது வந்து நாம் அப்லோட் பண்ண ஃபோட்டோ. இதை நான் கொடுத்துருக்கிற ப்ராம்ப்ட்டு வெர்ஷன் 4 16:9ன்றது அதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ. அவ்வளோதான். வேணும்னா அந்த ஃபோட்டோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ ஓப்பன் ஆகும். இந்த விஷயம் உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த பாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஃபோட்டோ வந்து விசிபிள் ஆகும். எல்லோரும் இந்த ஃபோட்டோ போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? யார் வேணால் இப்போ இருக்கிறவங்க, இப்போ இவங்க என்ன ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னா இது பாருங்கள். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும் அவங்க என்ன ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணி அதுக்கு வந்து அவங்க என்னென்ன ப்ராம்ப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். 8K அல்ட்ரா ஹை டெஃபினிஷன், அல்ட்ரா வைட் ஆங்கிள், இது மாதிரி நிறைய கொடுத்து இது மாதிரியான ஒரு அவுட்புட் அவங்க வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் கொடுக்குற ஃபோட்டோவையும் மற்றவங்க பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், இந்த போஸ்ட் பாருங்கள். ஆக்சுவலாக இதுதான் நாம் அப்லோட் பண்ணதா? ஓகே, SB தாசன். இதில் வந்து பாருங்கள், இது நம்ம கொடுத்த போஸ்ட்டு, நம்ம கொடுத்த ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ வந்திருக்கு. அடுத்தது அனிமேஷன் எஃபெக்ட் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். பட் இதில் வந்து பெருசாக இம்பேக்ட் ஆகலை.
நம்ம வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இப்போ எங்கே பாருங்கள், இது ரியலிஸ்டிக் மேல், ஓகே இது வேணாம். வேறு ஏதாவது ஒரு போஸ்ட்டில் கூட நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இன் ஸ்டைல் இன் காமன் ரூம் அவதார், ஓகே இது தேவையில்ல. ஓகே டிஸ்னி ஸ்டைல் V4 ஏதாவது சம்திங் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம ப்ராம்ப்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக இந்த அவுட்புட் நல்லா இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் ஒன் அவுட்புட்டு. அப்போ நம்ம என்ன கொடுக்கணும், இந்த அவுட்புட்டில் வேரியேஷன் வேணும் இல்லைங்களா. இப்போ மற்றது 3 எனக்கு ஒன்றுமே தெரியல, என்னன்னு தெரியல, வேஸ்ட்டு. பட் நாம் கொடுத்துருக்கிறதுல இந்த ஃபஸ்ட் ஒன் பெட்ரு, ஓகேவா. அப்போது இதில் வேரியேஷன் வேணும். அப்போது V1 கிளிக் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு இந்த ரிசல்ட்டை நீங்கள் திரும்ப பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்ப இந்த ஜாப் வந்து ரீஅசைன் ஆகும், திரும்ப வரும் உங்களுக்கு. 2 ஜாப் கொடுத்துருக்குறேன். இதில் ஃபஸ்ட்டு கொடுத்ததில் வேரியேஷன் கொடுத்துருக்குறேன், அந்த தேர்ட் ஒனில். உங்களுக்கு இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இன்னும் ப்ராசஸ் ஆகி முடியல, 86% போயிட்டுருக்கு. ஓகே இப்போது எனக்கு இந்த அனிமேஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி படுது. பட் அதே பொண்ணா அப்படின்றது தெரியல, வேறு யாரோ மாதிரி வந்திருக்காங்க. பட் அதே மாதிரியான எஃபெக்டை கொண்டு வரணும், அதே பொண்ணு தான் எனக்கு வேணும், அதே மாதிரி வரணும் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு நிறைய ப்ராம்ப்ட் இருக்குது, ஓகேங்களா. அந்த ப்ராம்ப்டெல்லாம் பற்றி நம்ம வரப்போகிற வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்களோட ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி ஒரிஜினல் ஓப்பன் பண்ணி அந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வேறு ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணலாம், அந்த ஃபோட்டோவுக்கு வேறு ஏதோ ஒரு எஃபெக்ட்டை நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான போஸ்ட், மற்றவங்களோட போஸ்ட்டெல்லாம் பார்க்கும்போது அவங்க என்னென்ன மாதிரியான ப்ராம்ப்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற அந்த ப்ராம்ப்டை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இது மாதிரி காப்பி பண்ணி ஒரு வேர்ட் ஃபைலாக வச்சுப்பேன், ஓகேங்களா. அது மாதிரி நான் வந்து ஒரு வேர்ட் ஃபைல் வச்சுருக்கிறேன். அதில் ஒரு ப்ராம்ப்ட், சூப்பரான ஒரு ப்ராம்ப்ட் இருக்குது, அதை நம்ம இதுக்கு அப்லோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுறேன், அப்லோட் ஃபைல் போகிறேன், ஒரு ஃபோட்டோ நான் வந்து உள்ளே கொடுத்துக்கிறேன், கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன். எனக்கு ஃபோட்டோ வந்து ப்ராசஸ் ஆகுது. ஓகே இப்போ ஃபோட்டோவை கிளிக் பண்ணுறேன், ஓப்பன் ஒரிஜினல் கொடுக்குறேன், இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கிறேன், லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கீழே போகிறேன், /imagine ஸ்பேஸ் கொடுக்குறேன், ஃபோட்டோட லிங்க்கை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் காப்பி பண்ணி வச்சுருந்தேன் அந்த ப்ராம்ப்ட், ஓகேங்களா, அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு அதை நான் கொண்டு வந்து நாங்கள் பேஸ்ட் பண்ணுறேன், ஒரு ஸ்பேஸ் நான் காப்பி பண்ண அந்த ப்ராம்ப்ட், ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும், இது கொடுத்தா ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட் வரும் அப்படின்னு மட்டும் தெரியும். பட் இதில் என்னென்ன இருக்குன்னுலாம் தெரியாது. இதை நான் வந்து என்ட்ரு கொடுத்துட்றேன். வெயிட்டிங் டு ஸ்டார்ட், வெயிட் பண்ணுங்கள், நமக்கு என்னென்ன வருதுன்னு பார்ப்போம். மற்றவங்களோட ஒர்க்கில் இருக்கிற ப்ராம்ப்டெல்லாம் நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. 0% இருக்குது, இது ஃபுல்லாக வர வரையிலும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகே சவுண்ட் வந்துச்சு இல்லையா, கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். கீழே பாட்டம் போங்க, இதுதான் நமக்கு வந்திருக்க அவுட்புட். ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓகே இதில் உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அதில் நீங்கள் வேரியேஷன் கொடுங்க. இல்லை எனக்கு இதே ஸ்டைல் போதும் அப்படின்னா அதை நீங்கள் அப்ஸ்கேல் கொடுங்க. இல்லை வேணாம் எனக்கு வேறு ஏதாவது ஒர்க்குனாலும் நீங்கள் இங்கே ரீஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஒர்க் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இது மாதிரி தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். இது மாதிரி நீங்கள் நிறைய ரியலிஸ்டிக்கான ப்ராம்ப்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. இப்போ இதில் ஏதாவது ஒன்று நம்ம அப்ஸ்கேல் பண்ணலாம். அந்த போஸ்ட்டு கீழே போயிட்டு இதில் எனக்கு வந்து ஃபஸ்ட் ஒன் நல்லா இருக்குது, ஆனால் கண்ணு ஒரு மாதிரி இருக்குது. தேர்ட் ஒன் அண்டு ஃபோர்த் ஒன், அப்போனா தேர்ட் ஒன்னையும் ஃபோர்த் ஒன்னையும் நான் வந்து அப்ஸ்கேல் பண்ணுறேன். அப்ஸ்கேல் தேர்ட் அண்டு அப்ஸ்கேல் 4, ஓகேவா. எனிவே இது ஸ்டார்ட் ஆகிட்டு வர்றதுக்கெலாம் ரொம்ப டைம் எடுக்கும். ஓகே பட் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் இங்கே ப்ளஸ் பட்டனில் போய் அப்லோட் பண்ணணும். அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஒரு போஸ்ட்டாக வரும். அந்த போஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த போஸ்ட்டை நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணணும். லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இமேஜின் போட்டு, அதாவது ப்ராம்ப்ட் போட்டு ப்ராம்ப்ட்டுக்குள்ளே அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, எப்படி எப்படிலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். அவ்வளோதான் விஷயம், ஓகேங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்கும். நிறைய புது புது விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பட் உங்களோட ஃபோட்டோவை எல்லோரும் பார்ப்பாங்க அப்படின்ற அந்த அவேர்னஸ் இருக்கட்டும். ஏதாவது கண்ணாப்பின்னான்னு போட்டு ஏதாவது மாட்டிக்காதீங்க, அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். பட் இன்னும் நிறைய இருக்குது, இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப ரொம்ப கம்மி. அது இல்லாமல் இல்லைன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதில் நிறைய செட்டிங்ஸு நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்கள் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து ஒரு 6 o'clock நம்ம ஒரு லைவ்
கண்டக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. அந்த 6 மணி லைவில் நம்ம ப்ராம்ப்டெல்லாம் ஓப்பன் பண்ணி நிறையா நம்ம லைவாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ அவுட் வந்துருச்சு. ஓகே, இதுதான் அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ. கம்ப்ளீட் ஆகிடுச்சா? கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, ஓப்பன் ஒரிஜினல் சேவ் பண்ணிட்டேன். அடுத்தது இன்னும் ஒரு ஃபோட்டோக்கான அவுட் வரணும். அதுவும் வந்துருச்சு. இதான் அது. ஓப்பன் ஒரிஜினல் சேவ் இமேஜ். ஓகே, ஆக்சுவலாக நம்ம இன்புட் கொடுத்த ஃபோட்டோ எது அப்படின்னா இந்த ஃபோட்டோ. ஓகேங்களா? இந்த ஃபோட்டோ தான் நம்ம இன்புட் கொடுத்தோம். இந்த ஃபோட்டோ நம்ம இன்புட் கொடுத்து க்ளோஸ். ஓகேவா? அதாவது இதான் வந்து பிஃபோர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு வேரியேஷன், இது ஒரு வேரியேஷன். நீங்கள் ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், மற்ற ஃபோட்டோவோட இது எந்த அளவுக்கு மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு. ஓரளவுக்கு அவங்கள மாதிரியாக தான் இருக்குது. ஓகே, இது மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதில் வந்து இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து 25 இமேஜ் தான் ஃப்ரீ. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை வேறு ஒரு கண்டென்ட்டுடன் சந்திக்கிறேன். நன்றி.